ஒரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா AWS S3 அண்ட் IAM. ஓகேங்களா, இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல AWS S3ன்றது வந்து ஃபர்ஸ்ட் S3 பார்ப்போம், அதுக்கப்புறமா நம்ம IAM வந்து போவோம். S3 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா S3 இஸ் a சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். ஓகேங்களா, S3 வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். ஸ்டோரேஜ் சர்வீஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ற ஒரு டாபிக் தான். என்னென்ன இன்ஜினியரிங்ஸ் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங், தென் வந்து அப்ளிகேஷன்ஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ், செக்யூரிட்டி. இந்த 6 இன்ஜினியரிங்கை பேஸ் பண்ணி தான் AWSல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சர்வீசஸா லேர்ன் பண்றோம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஓகேங்களா, அதுல லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வர் இன்ஜினியரிங் கீழே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் நீங்க வந்து பார்த்துட்டு இருந்தீங்க. அது என்ன டாபிக் பாத்தீங்க? சர்வர் இன்ஜினியரிங் கீழே EC2 ஹோஸ்டிங். EC2 அப்படின்ற ஒரு சர்வீஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல EC2 பத்தி தான் பார்த்தோம். அப்ப EC2 ஆமா, EC2ன்றது எந்த இன்ஜினியரிங்ல வருது? அது இந்த இன்ஸ்டன்ஸ் AWS இன்ஸ்டன்ஸ்ல வருது. சர்வர் இன்ஜினியரிங்கா, ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங்கா, டேட்டாபேஸா? சர்வர் சர்வர் கரெக்ட் தான். சர்வர் இன்ஜினியரிங் கீழே லேர்ன் பண்றோம்ல. ஓகேங்களா, அட் த சேம் டைம் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த டாபிக் வந்து சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் அப்படின்றது எது கீழே வருது அப்படின்னா சிம்பிள் ஸ்டோரேஜ். அதாவது ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங் கீழே நீங்க வந்து என்ன பண்றீங்க? லேர்ன் பண்றீங்க. ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங் கீழே என்ன பண்றீங்க? லேர்ன் பண்றீங்க. அப்போ ஒரு இன்ஜினியரிங் கீழே நம்ம வந்து ஒரு டாபிக் நம்ம வந்து கவர் பண்ணிட்டே படிப்போம். ஓகேங்களா, ஒரு இன்ஜினியரிங் கீழே ஒரு டாபிக் நம்ம என்ன பண்றோம்? கவர் பண்ணிட்டு படிக்க போறோம். சரியா? ஓகே. இன்னைக்கு இந்த ஸ்டோரேஜ் அதான் சொல்றேன். இப்ப என்னன்னா லைக் இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி சர்வீசஸ். இந்த சர்வீஸ் படிச்சாதான் இதை படிக்க முடியும், இதை படிச்சாதான் இந்த சர்வீஸ் படிக்க முடியும் அப்படின்ற அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. ஓகேங்களா, எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி சர்வீசஸ் ஆர் இண்டிவிஜுவல் சர்வீசஸ். ஓகேங்களா, ஈச் அண்ட் எவ்ரி சர்வீசஸ் ஆர் இண்டிவிஜுவல் சர்வீசஸ். நீங்க தனித்தனியா நீங்க லேர்ன் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே எப்படி கம்பைன் பண்றீங்கன்றதுதான் கான்செப்ட். அதுல இன்னைக்கு வந்து இந்த S3ன்ற கான்செப்ட் பாக்குறோம். ஏன்னா நேற்று ஃபுல்லா சர்வர் பேஸ் பண்ணி பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து S3ன்ற டாபிக், புது டாபிக் நம்ம பார்க்கணும், ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங் கீழே. அப்ப ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங் கீழே இந்த S3ன்றது என்னன்னா ஒரு அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் சர்வீஸ். ஒரு அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் சர்வீஸ். எப்படி நீங்க உங்களோட கூகுள் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றீங்க இல்லையா? கூகுள் ஸ்டோரேஜ் தெரியும் இல்லையா? போன்ல எல்லாம் கூகுள் ஸ்டோரேஜ் இருக்கா? அது கூகுள் ஸ்டோரேஜ் அது மேக்ஸிமம் 15 GB தான். ஜிமெயிலோட சிங்க் பண்ணி தான் சார் வரும். கரெக்ட். இந்த கூகுள் ஸ்டோரேஜ் என்ன பண்ணும்? கூகுள் ஸ்டோரேஜ் என்ன? கூகுள் கிளவுட், கூகுள் ஸ்டோரேஜ் நம்ம போன்ல எல்லாம் பாக்குறேன். போட்டோஸ்லாம் நம்ம போட்டோ எடுக்கிறது அது வந்து ஜிமெயிலையும் கவர் பண்ணிக்கும். அதுலயும் ஆனா கெபாசிட்டி ஒரு லிமிட்டட் தானே சார். 15 GB தான் சார் அந்த இதுல இருக்கும். கரெக்ட். அந்த அதுதான் கூகுள் கிளவுட், அதுதான் கிளவுட் ஸ்டோரேஜ். அந்த இமெயில் ஐடி நீங்க எங்க போட்டாலும் உங்களால அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்க முடியும். கரெக்டா? ஆமா சார். அதுதான் கிளவுட். ஓகேங்களா, எங்கெங்கெல்லாம் ஆக்சஸ் பண்றீங்கல்ல அதான் கிளவுட். ஓகேங்களா, அது வந்து கூகுள் கிளவுட். இந்த மொபைல்ஸ்ல எல்லாம் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே கூகுள் கிளவுட் ஸ்டோரேஜ். ஓகேங்களா, அதே சினாரியோ தான், அதே ஸ்டோரேஜ் தான். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியா Amazonல S3ன்ற ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஹலோ, சொல்லுப்பா. ஓகே, ஸோ இந்த அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் எப்படி வந்து கூகுள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டட், உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 15 GB கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நீங்க பே பண்ணணும்னு சொன்னீங்க. கரெக்டா? கரெக்டா, அதான் 15 GB நமக்கு கொடுக்குறாங்க சார், நம்ம வந்து பே பண்ணணும். அதே மாதிரி தான் S3 வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் தான். ஆனா ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து ஃப்ரீயா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டோரேஜ் 5 GB வரைக்கும் நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அந்த 5 GB தாண்டி நீங்க அப்லோட் பண்றதுக்கு நீங்க பே பண்ணணும்.
நீங்க 5 GB மேல நீங்க அப்லோட் பண்றதுக்கு வந்து பே பண்ணணும். எவ்வளவு நேரம் வந்து அந்த ஸ்டோரேஜ் உங்களோட கண்டென்ட் அந்த S3 பக்கெட் குள்ள இருக்கோ, S3 குள்ள இருக்கோ, அவ்வளவு நேரத்துக்கு நீங்க அதை பே பண்ணணும். சரிங்களா? அதேதான் சிம்பிள் அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ். ஓகேங்களா? அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க? இந்த S3 சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சரிங்களா? S3 இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ இதே இதுவே உங்களுக்கு வந்து இன்னொரு கான்செப்ட்ஸ்ல கேட்பாங்க. பேசிக்கா இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரேஜ். நீங்க ஒரு டெஃபினேஷன் மாதிரி சொல்றீங்க அப்படின்னா S3 is like a simple storage service which is used for measuring the storage activity, and it is like an unlimited storage service. We can upload a multiple size of data in the S3 bucket. It is most it's giving a highly availabilities and durabilities and easy reliable. So these kind of properties things also we can able to access in the S3 bucket. In my general definition. ஓகேங்களா? S3ன்றது ஒரு சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் ப்ரொவைடிங் அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ். இட் இஸ் ஒன் ஆஃப் த சர்வீஸ் இன் AWS. AWSல முதல்ல ஒரு சர்வீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்த சர்வீஸ் வந்து இது S3 தான். AWSல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா S3 தான். ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி தான் வந்தாங்களே. அதுக்கப்புறம் தான் நிறைய சர்வீசஸ் கொண்டு வந்தாங்க. AWSல வந்த முதல் சர்வீஸ் இதுதான் S3 சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். சரியா? And இத ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இன்னொரு क्वेश्चन எப்படி எதிர்பார்க்கலாம்னா what is the difference between EBS volume and S3 bucket? அப்படின்னா என்ன? EBS னா என்ன? What is EBS? Block store. One second sir. Elastic block store. Elastic block store. Super. Elastic. அதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு சார். SSD and HDD. அதுல என்ன டைப் இருக்கு? SDD ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஜெனரல் பர்பஸ் ப்ரொவிஷன்ட் IOPS. எதுல? SSD ல. அதே HDD ல வந்து மூணு டைப் இருக்கு. மேக்னெட்டிக் HDD, கோல்ட் HDD, த்ரூபுட் ஆப்டிமைஸ்ட் HDD. ஓகே. சோ அதே சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா? அதே கான்செப்ட் தான். நீங்க வந்து எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் பத்தி பேசுனீங்களா? அப்ப சிம்பிள் ஸ்டோரேஜ்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஓகேங்களா? சிம்பிள் ஸ்டோரேஜ்க்கும் அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இப்படிதான் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்ப ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் இருந்து பார்க்கலாம். இதுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கு ஸ்டோரேஜ் கொடுக்கலாம்? 30 GB சார். மேக்ஸிமம் அந்த டிஃபால்ட் வந்து 30 GB. ஓகே. இல்ல மேக்ஸிமம் எவ்வளவு கொடுப்பாங்க? எக்ஸ்ட்ரா 30 சார். எக்ஸ்ட்ரா 30. 60 30 GB எக்ஸ்ட்ரா. அந்த ஓவரால் 60 GB. மேக்ஸிமம் 16 டெராபைட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? 16 டெராபைட் வரைக்கும் என்ன பண்ணலாம்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? டெராபைட் என்ன? 1 டெராபைட் இஸ் ஈக்குவல் டு 1024. 1024 தெரியல சார். அது 1024 அந்த கீழ பைட்ஸ்னு வரும். அது என்ன பைட்ஸ்னு தெரியல. 1024 ஜிபியா இல்ல டிபியா இல்லனா பிபியா? டெராபைட் ஜிபி. ஜிபி. ஓகேங்களா? 1024 ஜிபி. ஓகேங்களா? 1024 ஜிபி இஸ் ஈக்குவல் டு 1 டிபி. ஆமா. ஓகேங்களா? சோ அதே கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா 16 டெராபைட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 16 டெராபைட் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். அவ்வளவுதான். அதுக்கு மேல கொடுக்க முடியும். மேக்ஸிமம் சைஸ் மேக்ஸிமம் வால்யூம் எவ்வளவு கொடுக்கலாம்? 16 டெராபைட். 16 டெராபைட். சிம்பிள் ஸ்டோரேஜ்க்கு 5 GB மேக்ஸிமம். இப்போ கொஞ்சம் முன்னாடி 5 GB சொன்னீங்க. அதான் தெரியல. என்ன போட்டுருக்காரு? அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ். ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னீங்க 5 GB தான் சொன்னீங்க. அது மேக்ஸிமம் வால்யூம் எவ்வளவு சொன்னீங்க சொல்லிருக்கேன். அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ். ஓகேங்களா? தென் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இஸ் a region specific. Is a region specific. What is meaning of regions and global region specific na region concept na? What is meaning by region?
ரீஜன் என்ன சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் ரீஜன் ரீஜனுக்கும் ஜோனுக்கும் என்ன டிஃபரன்சஸ் கேட்டிருக்கேன் ரீஜனுக்கும் ஜோனுக்கும் என்ன கான்செப்ட் கேட்டேன் ரீஜன் அப்படின்றது என்னோட லொகேஷன் சரிங்களா ஆமா ரீஜன் இது சிங்கப்பூர் பாம்பே அந்த மாதிரி லொகேஷன் ஓகே சொல்லுங்க அப்ப ரீஜன் என்னது லொகேஷன் சார் ரீஜனா வந்து நம்ம எது பக்கத்துல இருக்கோ அது அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து லான்ச் பண்ணிக்கணும் இன்ஸ்டன்ஸ் சார் ஓகே ஒரு ரீஜன் எவ்வளவு ஜோன் வரும் ரீஜனுக்கும் ஜோனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஃப் ரீஜன் அண்ட் ஜோன்ஸ் ரீஜன் அப்படின்றது லொகேஷன் ஜோன் அப்படின்றது லொகேஷனுக்குள்ள இருக்கிற டேட்டா சென்டர்ஸ் இந்த லொகேஷனுக்குள்ள இருக்கிற டேட்டா சென்டர்ஸ் சரிங்களா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அவைலபிலிட்டி ஜோன் மினிமம் ஒரு ரீஜன் எவ்வளவு ஜோன் வரும் ரீஜன் வந்து மேக்ஸிமம் 6 மினிமம் 3 சரிங்களா மினிமம் 3 மேக்ஸிமம் வந்து 6 ஓகேங்களா இதுல ரெண்டு கான்செப்ட்ஸ் ரீஜன் ஸ்பெசிபிக் இருக்கு குளோபல் ஸ்பெசிபிக் இருக்கு ரீஜன் ஸ்பெசிபிக்னா என்ன அர்த்தம் லொகேஷன் அது கான்செப்ட் கரெக்ட் ரீஜன் ஸ்பெசிபிக்னா என்ன அர்த்தம் கேட்டேன் வாட் இஸ் மீன் பை ரீஜன் ஸ்பெசிபிக் அண்ட் குளோபல் ஸ்பெசிபிக் அப்படின்னா ரீஜன் ஸ்பெசிபிக் அப்படின்றது என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிங்கப்பூர்ல ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிருக்கேன் EC2 கிரியேட் பண்ணிருக்கேன் இப்போ நான் மும்பை லொகேஷனை செலக்ட் பண்றேன் மும்பை ரீஜனை செலக்ட் பண்றேன் இப்போ நான் EC2ல கிரியேட் பண்ண சர்வர் மும்பைல காட்டுமா சிங்கப்பூர்ல இருந்து நீங்க மும்பை செலக்ட் பண்ணிருக்கீங்களா சார் நான் வந்து சிங்கப்பூர்ல ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிட்டேன் ஓகே நான் வந்து மும்பை ரீஜனை ஓபன் பண்றேன் எனக்கு சிங்கப்பூர்ல கிரியேட் பண்ணது மும்பைல காட்டுமான்னு கேக்குது இல்ல காட்டாது அது வேற பிளேसेस காட்டாது சார் காட்டாது ஏன்னா வேற பிளேஸ் அத காட்டாது அது வேற ரீஜன் இது வேற ரீஜன் கரெக்ட் கரெக்ட் ஆமா ஓகேங்களா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரீஜன் ஸ்பெசிபிக் அப்படினா அதான் என்ன சொல்லுவாங்க ரீஜன் ஸ்பெசிபிக் அதுதான் ரீஜன் ஸ்பெசிபிக் அப்படினா குளோபல் ஸ்பெசிபிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மாதிரி ரீஜன் கான்செப்டே கிடையாது மீன் அந்த லொகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டென்ட்லாம் இதுவாக ஒரு இது நீங்க அந்த சர்வீஸ்ல போயிட்டு ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்களா அந்த ரிசோர்ஸ் எப்படி இருந்தாலும் காமிச்சிக்கிட்டே இருக்கு அதான் குளோபல் ஸ்பெசிபிக் அதை நான் ப்ராக்டிக்கலா பண்ணும்போது வேணா நான் காமிக்கிறேன் வெரி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் ப்ராக்டிக்கல் பண்ணும்போது காமிக்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க குளோபல் ஸ்பெசிபிக்னா எங்க இருந்து வேணாலும் நீங்க பார்த்தாலும் அந்த சர்வீஸ் உங்களுக்கு காமிக்கும் அதுக்கு லொகேஷன் இதுவே கிடையாது ஓகேங்களா ரீஜன் குளோபல் ஸ்பெசிபிக் ரீஜன் ஸ்பெசிபிக் அப்படின் போது நீங்க எந்த ரீஜன்ல கிரியேட் பண்றீங்களோ அந்த ரிசோர்ஸ் அங்க மட்டும்தான் இருக்கும் வேற ரீஜன்ல என்ன பண்ணாது காமிக்காது சரிங்களா ஓகே அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a block level storage இருக்கும் block level storage is a object level storage is a object level அது block level இது object level அப்ப block level அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா என்னால எவ்வளவு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 16 டெராபைட் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஆமா சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இப்ப எனக்கு நான் ஒரு சர்வர் கிரியேட் பண்றேன் அந்த சர்வருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 100 GB ஆஃப் வால்யூம் நான் செட் பண்றேன்னு இந்த 100 GB ஆஃப் வால்யூம் தான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா பிளாக் அப்படின்னு சொல்றேன் 100 GB ஆஃப் வால்யூம் தான் என்னன்னு சொல்றேன் பிளாக் லெவல் அதான் பிளாக் ஓகேங்களா அப்ப இந்த பிளாக்க இந்த நான் பிளாக்கை நான் செட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்ப 100 ஜிபில நான் வந்து பாத்தீங்கன்னா 50 ஜிபில தான் கண்டென்ட் போட்டிருக்கேன் ஓகேங்களா 50 ஜிபிக்கு தான் நான் கண்டென்ட் போட்டிருக்கேன் நான் வாங்கினது என்னமோ 100 ஜிபி ஆனா அதுல அப்லோட் பண்ணது என்னமோ 50 ஜிபி தான் ஓகே சரிங்களா அப்ப எனக்கு எப்படி காஸ்ட் போடுவோம் 100 ஜிபி போடுவானா 50 ஜிபி போடுவோம் 100 ஜிபிக்கு 100 நீங்க வாங்கிட்டீங்களா 100 ஜிபிக்கு தான் போடுவோம் ஏன்னா அதுதான் நீங்க வாங்கிட்டீங்க அதுதான் பிளாக் லெவல் ஸ்டோரேஜ்
ஓகே. இந்த 100 GB தான் என்னன்னு சொல்றான், பிளாக் லெவல் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? 100 GB நான் வந்து பிளாக் பண்ணியிருக்கேன். இந்த சர்வருக்கு 100 GB வேணும்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருப்பேன், பிளாக் பண்ணியிருக்கேன். அப்ப அதுதான் என்னன்னு சொல்றேன், பிளாக் லெவல் ஸ்டோரேஜ். அப்ப EBS வால்யூம் என்னன்னு சொல்லுவாங்க, EBS வால்யூம் என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் a பிளாக் லெவல் ஸ்டோரேஜ். பிளாக் லெவல் ஸ்டோரேஜ். S3 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் லெவல் சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்னன்னா, நீங்க ஒரு S3ல ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்றீங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு கண்டென்ட் அப்லோட் பண்ணுங்க. அந்த கண்டென்ட் நீங்க வந்து எவ்வளவு அப்லோட் பண்றீங்களோ அதுதான் காஸ்ட். இப்ப அந்த கண்டென்ட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 GB வச்சுக்கோங்களேன். ஓகே. ஓகேங்களா? அந்த கண்டென்ட்டோட சைஸ் வந்து 50 GB. அப்ப அதோட காஸ்ட் எவ்வளவு எப்படி வரும், 50 GBக்கு தான் வரும். கரெக்டா? ஆமா. எஸ் ஆர் நோ? அப்ப அது என்ன எஸ், எஸ். சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் லெவல். ஆப்ஜெக்ட் லெவல். நான் எவ்வளவு சைஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அப்லோட் பண்றேனோ, எவ்வளவு சைஸ் ஆஃப் கண்டென்ட் அப்லோட் பண்றேனோ அதை பொறுத்து தான் எனக்கு என்ன இருக்கு, காஸ்ட் இருக்கு. சரிங்களா? இல்ல அதை பொறுத்து இப்ப தான் எனக்கு என்ன இருக்கு, காஸ்ட். இப்ப எனக்கு இதுல ஒரு சின்ன டவுட் சார். இப்ப நீங்க 100 GB வாங்கிட்டீங்க. ஆனா 50 GB தான் யூஸ் பண்ணீங்க. அப்ப வந்து 100 GB இந்த S3க்கு வந்து 100 GB காசு வாங்குவாங்களா? இல்ல 50 GB தான் காசு S3ல வாங்குவாங்களா? 100 GB வாங்க மாட்டாங்க. S3ல நான் என்ன சொன்னேன், பக்கெட் கிரியேட் பண்ணணும் தான் சொன்னேன். ஓகே. S3ல நான் வந்து இவ்வளவு ஸ்டோரேஜ் வாங்கியிருக்கேன்னு சொல்லி S3ல ஒரு பக்கெட் கிரியேட், பக்கெட்னா ஃபோல்டர். S3 பொறுத்த ஓகே. வரைக்கும் பக்கெட் அப்படின்றது ஒரு ஃபோல்டர். ஃபோல்டர். S3ல ஒரு ஓகே. ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள எவ்வளவு ஜிபி அப்லோட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு மட்டும் தான் காசு. ஓகே, ஓகே. ஓகேங்களா? அந்த ஃபோல்டருக்குள்ள எவ்வளவு ஜிபி அப்லோட் பண்ணிருக்கீங்க, 50 GB. 50 GB. அப்ப காஸ்ட் எப்படி வரும், 50 GBக்கு தான் வரும். 50 GBக்கு வரும். புரியுதுங்களா? ஓகே சார். கிளியரா? இதுதான் கிளியர். சினாரி. ஓகேங்களா? இப்ப இப்படிதான் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. அப்ப S3 ஓகே சார். வந்து ஒரு சின்ன ஒரு தியரிட்டிக்கல் டாபிக் மாதிரி தான். ரொம்ப வந்து இதுல பிராக்டிகல் பண்ற அளவுக்கு எல்லாம் பெருசா கான்செப்ட் கிடையாது. S3 பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறீங்க. அந்த ஃபோல்டர்ல கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ண போறீங்க. அந்த இடத்துல அந்த ஃபோல்டர் கிரியேஷன் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பக்கெட் கிரியேஷன் அப்படின்னா, அந்த ஃபோல்டர் கிரியேஷன் தான் என்னன்னு சொல்லுவாங்க பக்கெட் டெக்னிக்கலா, கிரியேஷன். பக்கெட் பக்கெட் கிரியேஷன் கிரியேஷன். அப்படின்னு. ஓகே, அப்ப பக்கெட் கிரியேட் பண்ண போறோம். அந்த பக்கெட் கிரியேட் பண்ணும்போது நம்ம பாக்குற அந்த ஸ்டெப்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பக்கெட் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பக்கெட் லெவல் பக்கெட் ப்ராப்பர்ட்டீஸ். லெவல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணும்போது நீங்க பாக்குற அந்த ஸ்டேஜஸ் தான் என்ன சொல்லுவாங்க, பக்கெட் லெவல் பக்கெட் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டீஸ். அப்ப அந்த பக்கெட் கிரியேட் பண்ற பிறகு அந்த பக்கெட்ல நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணுவீங்களே, கண்டென்ட்ஸ் ஆமா. அப்லோட் பண்ணுவீங்க, அதை ம். என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் லெவல் லெவல். ஆப்ஜெக்ட் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் லெவல் ப்ராப்பர்ட்டீஸ். ஆப்ஜெக்ட் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? இப்ப இதுதான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, என்னென்ன பண்ணலாம், கிளியரா? கிளியர் சார். S3 சர்வீஸ் எடுத்துக்கோங்க. சர்ச் பார்ல போயிட்டு S3 சர்வீஸ் எடுத்துக்கோங்க. வெரி சிம்பிள் கான்செப்ட். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா you can see that நான் லினக்ஸ் பக்கெட்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று வச்சிருக்கேன். கோட் பைப்லைன் ஒரு ஃபோல்டர் ஒன்று வச்சிருக்கேன். கோட் பக்கெட் பைப்லைன் ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். இந்த ரெண்டுமே சிங்கப்பூர்ல இருக்கு. இது மட்டும் இங்க இருக்கு, வர்ஜினா. நார்த் வெர்ஜீனியால இருக்கு. அப்ப ஓகே. இது ஒரு ரீஜன் ஸ்பெசிபிக்கா இருந்தா எந்த ரீஜன்ல இருக்கணும் அந்த ரீஜனுக்கு ஏத்த மாதிரி தான் காமிக்கும். இப்ப நான் எந்த ரீஜன்ல காமிக்கிறேன், மும்பைன்னு இருக்கு. ஆனா இங்க என்னென்னலாம் காமிக்குது, சிங்கப்பூர், நார்த் சிங்கப்பூர், நார்த். வெர்ஜீனியா. அப்ப இது இது என்ன சர்வீஸ் சொல்லுவாங்க, குளோபல் ஸ்பெசிபிக்கா, ரீஜன் ஸ்பெசிபிக்கா? இது வந்து இது S3 ரீஜன் தான். சாரி, குளோபல், குளோபல், சாரி. குளோபல் ஸ்பெசிபிக். குளோபல். ஏன்னா ரீஜன் வந்து ஒரே இடத்துல காமிக்கும். ரீஜன் அப்படிங்கிறது ஒரு இதுன்னா அது ஒரு இதுதான் ஒரு இதுல காமிக்கும். ஆமா. இப்ப மும்பைனா இந்த குளோபல் இடத்துல ஃபுல்லும் மும்பை இப்ப தான் காமிக்கும். தெரியுதுங்களா, காமிக்குதா? புரியுது சார். புரியுது சார். அதுதான் இதுதான் குளோபல் ஸ்பெசிபிக். இத மாதிரி கேட்பாங்க. குளோபல் ஸ்பெசிபிக்னா என்ன, ரீஜன் ஸ்பெசிபிக்னா என்ன? ஓகேங்களா? அப்ப ரீஜன் ஓகே. ஸ்பெசிபிக்னு குளோபல் ஸ்பெசிபிக் அப்படின்னா can you tell like what are the global specific services, explain some types அப்படின்னு கேட்பாங்க. give me some example types for global specific அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். குளோபல் ஸ்பெசிபிக்னா என்ன அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஒரு 4-5 சர்வீஸ் சொல்றோம். இப்ப நம்ம இங்க படிக்க போற இந்த 25 சர்வீசஸ்ல ஒரு 4 சர்வீஸ் குளோபல் சர்வீஸ்ல வரும். ஓகேங்களா? ஒரு ஓகே 4 சார். சர்வீஸ் வந்து குளோபல் சர்வீஸ்ல வரும். அதை நீங்க பாப்பீங்க, இதுக்கு என்னென்ன வரும்ன்றதை நீங்க பாப்பீங்க. ஆஃப்டர் தட், அபார்ட் ஃப்ரம் தட், ஓகேங்களா, வேற என்னென்னலாம் இருக்கு, ஓகேங்களா, அபார்ட் ஃப்ரம் தட் வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத ஒரு ரேண்டமா ஒரு கூகுள் ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகேங்களா? வேற என்ன நல்லா இருக்கு? ஒரு 8 சர்வீஸ் லேர்ன் வச்சுக்கோங்களேன் போதும். ஓகே சார். ஓகேங்களா? சரி. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பக்கெட் கிரியேட் பண்ண போறோம். ஒரு பக்கெட் நம்ம எந்த நேம்ல வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இதுதான். நீங்க எந்த நேம்ல வேணாலும் கிரியேட் பண்ணுங்க. ஆனா கிரியேட் பண்ற பக்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே சார். ஓகே சார். பக்கெட் நேம் வந்து என்ன நேம்னாலும் கொடுக்கலாம். ஆனா மேக் ஷூர் தட் அந்த பக்கெட் நேம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். இந்த பக்கெட் நேம் எப்படி இருக்கணும்? யூனிக்கா இருக்கணும். யூனிக்கா இருக்கும். ஏன் யூனிக்கா இருக்குன்னு சொல்றேன்னா அந்த பக்கெட் நேம் ஃபாலோ பண்ணி தான் ஒரு URL அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். இந்த பக்கெட் நேம் ஃபாலோ பண்ணி தான் ஒரு URL ஜெனரேட் ஆகும். URL அப்படின்றது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே. அதனால பக்கெட் நேம் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒரு ரேண்டமா ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மும்பை நியூ பக் அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்றேன். மும்பை நியூ பக் கிரியேட் பண்றேன். லைக் ஏசிஎல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏசிஎல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். ஓகே. சரிங்களா? ஏசிஎல் அப்படின்னுவாங்க. இது வந்து என்னன்னா இப்ப இந்த பக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா யாரு ஆக்சஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பெர்மிஷன்ஸ் தான் இருக்கு. இந்த பக்கெட்ல வந்து இப்போ பக்கெட் நான் கிரியேட் பண்றேன். இப்போ இந்த கிரியேட் பண்ற நான் தான் யாரு? பக்கெட்டோட ஓனர். கரெக்டா? ஓனர். நான் தானே பக்கெட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் தானே ஓனர். ஆமா. அப்ப இந்த பக்கெட்டை நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கெட்டுக்கு வேற யாருக்கும் ஆக்சஸ் கொடுக்கலாம் அப்படின்ற அந்த செட்டிங்ஸை கொடுக்கறது தான் அந்த ஏசி. பக்கெட் நீங்க கிரியேட் பண்றீங்க. இந்த பக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்கலாம் அப்படின்றத செட் பண்றது என்னது? ஏசிஎல் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பக்கெட் நான் கிரியேட் பண்றேன். இப்போ உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த பக்கெட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சஸ் பண்ணணும். இதுல வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். பெர்மிஷன் கொடுக்கணும். கரெக்டா? எஸ் எஸ். கொடுத்தா தானே உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த ஆக்சஸ் கொடுக்குற கான்செப்ட் தான் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா ஏசிஎல் அப்படின்னு. ஓகேங்களா? ஏசிஎல் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். பேசிக்கா எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப பக்கெட் கிரியேட் பண்ணாலும் அந்த ஏசிஎல் வந்து லைக் வந்து எனேபிள் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே அது டிசேபிள்ல தான் இருக்கும். அன்லெஸ் ஏதாவது சுச்சுவேஷன் வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அதை எனேபிள் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் இப்போ இன்கேஸ் இப்போ நான் ஒரு பக்கெட் நான் வச்சிருக்கேன். அந்த பக்கெட்டோட ஆக்சஸ் நான் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்றேன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு புது ஜூனியர் ஒருத்தன் வரான். அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. அவனுக்கு நான் இந்த ஆக்சஸை கொடுத்து வச்சிட்டேன். அவன் என்ன பண்ணிட்டான்? திடீர்னு இந்த பக்கெட்ல போயிட்டு ஏதாவது வந்து டெலிட் பண்ணி விட்டான். எல்லாமே டெலிட் ஆயிரும். அப்ப அந்த மாதிரி ஒரு 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 அன்செக்யூரான கான்செப்டும் நம்ம பண்ணக்கூடாது. அதனாலதான் எப்பவுமே என்ன பண்ணணும்? ஒரு பக்கெட் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த பக்கெட்டோட ஏசிஎல் என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே டிசேபிள்ல வச்சிருப்பாங்க. டிசேபிள்னா என்ன இருக்கும்? அந்த பக்கெட்டுக்கு ஆக்சஸே இருக்காது யாருக்குமே. பிரைவேட்டா இருக்கும் அந்த பக்கெட். அன்லெஸ் அதை வந்து ஓகே உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுங்க, இந்த யூசருக்கு ஆக்சஸ் கொடுங்கன்னு சொன்னா மட்டும்தான் என்ன பண்ணுங்க? அதை கொடுக்கணும். சரிங்களா? அதுதான் சொன்னாரு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ் அப்படின்றது. என்னது? பிளாக் ஆல் பப்ளிக். இது வந்து இது என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பப்ளிக்கா இந்த பக்கெட்டை வந்து நீங்க என்ன பண்றீங்க? கொண்டு வரீங்க. பப்ளிக்கா இந்த பக்கெட் என்ன பண்றீங்க? எக்ஸ்போஸ் பண்றீங்க. ஓகே. சரிங்களா? பப்ளிக்கானா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கூகுள்ல ஒரு லிங்க் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த லிங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் இல்ல ஆடியோஸ் ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணிருக்கீங்க. அந்த லிங்க் அட்ரஸை உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட் அந்த லிங்க் என்ன பண்ணுவாரு? கூகுள்ல ஹிட் பண்ணுவாரு. கரெக்டா? ஆமா. ஹிட் பண்ணா அந்த வீடியோ ஆடியோ வருமா? எல்லாமே வந்துரும். அப்லோட் பண்ணது. அதுக்கு அந்த லிங்க்குக்கு நீங்க வந்து பெர்மிஷன் கொடுத்து வச்சிருப்பீங்க.
இதை கிளிக் பண்ணா அந்த ஆக்சஸ் வரட்டும். இப்ப இன்கேஸ் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்க்ல நீங்க அந்த ஆக்சஸ் கொடுக்கலன்னு வைங்களேன், அந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே அவருக்கு என்ன மெசேஜ் வரும்? this site cannot be reached. அப்படி கிடையாது, அப்படி வராது. பெர்மிஷன் டினைடுன்னு வரும். ஓகே ஓகேங்களா? இந்த இந்த லிங்க் கிரியேட் பண்ண ஓனர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் பண்றதுக்கான பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன ஆகும்? எரர் வரும், டினைடுன்னு வரும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி இந்த லிங்க்கு வந்து ஆக்சஸ் கொடு அப்படின்னு வரும். நீங்களே என்ன பண்ணுவீங்க? ஆக்சஸ் கொடுப்பீங்க. கரெக்டா? அப்படிதானே பண்ணுவீங்க? அதே கான்செப்ட் தான். லோக்கல் பப்ளிக் ஆக்சஸ் அப்படின்றது இதை நான் எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா, அப்ப இந்த பக்கெட் குள்ள போடுற எல்லா கண்டென்ட்டுக்குமே நான் என்ன கொடுக்குறேன்னு அர்த்தம்? பெர்மிஷன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம டிசேபிள் பண்ணிட்டேன்னு அர்த்தம். பெர்மிஷன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம என்ன பண்ணிட்டேன்? டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன்னு அர்த்தம். சரியா? இதை வந்து பப்ளிக்கா பாக்குறது, இது வந்து உங்களோட ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கும்போது பாக்குறது. ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப்ன்றது வேற, லோக்கல் பப்ளிக் ஆக்சஸ்ன்றது வேற. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஸ்டிங். இந்த பர்ஸ்டிங் என்னன்றதை நான் லாஸ்டா சொல்றேன், அப்படியே விடுங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கெட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்கிரிப்ட் பண்றீங்க. என்கிரிப்ட்னா ஒரு லாக் போடுறீங்க, சரிங்களா? என்கிரிப்ட்னா ஒரு லாக் வந்து கிரியேட் பண்றீங்க, சரிங்களா? ஸோ இந்த என்கிரிப்ஷன்ஸ் கான்செப்ட் உங்களோட இதுல கிடையாது. ஸோ நான் ஒரு ஜென்ரலா சொல்றேன், லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது உங்களோட செல்ஃப் லேர்னா இதை வந்து எடுக்க ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள். நான் கான்செப்டா சொல்றேன், ஜஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்னன்னா ரொம்ப சிம்பிள். என்னன்னா இப்ப உங்களோட மிஷின் EC2 மிஷின் வச்சிருக்கீங்க. உங்க மிஷினை வந்து பாத்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? என்ன மிஷின்? AG2-ஆ? EC2. உங்களோட EC2 மிஷின் கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றேன், இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்றேன். இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் விண்டோஸா இருந்தா லான்ச் பண்றேன். அது ஒர்க் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பப்ளிக் அட்ரஸ்க்கு மிஷின் நீங்க எப்படி கனெக்ட் பண்றீங்க? மிஷின் எப்படி கனெக்ட் பண்றீங்க? சர்வர். எப்படி மிஷின் கனெக்ட் பண்றீங்க? இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றதுங்க சார். இன்ஸ்டன்ஸை எப்படி கனெக்ட் பண்றீங்க? ஒரு விண்டோஸ் மிஷின் எப்படி கனெக்ட் பண்றீங்க? ஒரு லினக்ஸ் மிஷின் எப்படி கனெக்ட் பண்றீங்க? இப்போ எப்படின்னா நம்ம விண்டோஸ் மிஷின் எடுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கரெக்டான ஓஎஸ் கொடுத்துடணும். ஓஎஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம ஓஎஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து கீப்பர் கரெக்டா பெம் ஃபைல கிரியேட் பண்ணிடணும். பெம் ஃபைல கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து லான்ச் பண்ணிடணும். இது மாதிரி விண்டோஸ் மிஷின். அப்ப அந்த பெம் ஃபைல் சொல்றீங்களா, அந்த பெம் ஃபைல்ன்றது என்னது? பெம் SSH. அந்த பெம் ஃபைல் வந்து என்னன்னா இது கீ கொடுக்கணும், பாஸ்வேர்டு. இந்த கீ, பாஸ்வேர்டு. சரிங்களா? அந்த கீ, அந்த கீ தான் நான் சொல்றேன், சரிங்களா? அந்த கீ தான். அப்ப அந்த கீ வந்து என்ன மாதிரி கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி. ஓகே. ஓகேங்களா? அந்த செக்யூரிட்டி கீ வச்சு தான் நீங்க என்ன பண்றீங்க? கொடுக்கணும், கனெக்ட் பண்றீங்க. கரெக்டா? ஆமா. அதே மாதிரி தான். அப்ப லினக்ஸ் மிஷின் கனெக்ட் பண்றதுக்கு என்ன கீ? பிபிடி. பிபிடியா? வேற பிபிடியா? ஒரு நிமிஷம் சார். ஒரே நிமிஷம் சார். பிபிகே, சாரி. பிபிகே, சரிங்களா? அப்ப அந்த கீஸ் தான் என்னன்னு சொன்னாங்கன்னா ஒரு என்கிரிப்ஷன். அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்கிரிப்ஷன், சரிங்களா? அந்த என்கிரிப்ஷன் கீஸை பேஸ் பண்ணி தான் உங்க மிஷின்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயுமே. இப்போ நான் ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்றேன். அந்த S3 பக்கெட்டை நான் வந்து என்ன பண்றேன்? ஒரு லாக் போடுறேன், சரிங்களா? அந்த லாக் தான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா ஒரு என்கிரிப்ஷன், KMS லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க வந்து கிரியேட் பண்ணணும்.
அந்த கீயை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணணும். அதுக்கு யூ ஆர் யூசிங் த சர்வீஸ் கால்ட் ஆஸ் என்ன கேஎம்எஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சர்வீஸ் கால்ட் ஆஸ் கேஎம்எஸ். அதுல 2 கான்செப்ட் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிமெட்ரிக், ஒண்ணு வந்து ஏசிமெட்ரிக் அப்படின்னு. ஒண்ணு சிமெட்ரிக், ஒண்ணு ஏசிமெட்ரிக். ஏசிமெட்ரிக். ஓகேங்களா? சிமெட்ரிக் அப்படின் போது என்னன்னா ஒரே கீ தான். பாஸ்வேர்டு போடுறதுக்கும் ஒரு கீ, அதை அன்லாக் பண்றதுக்கும் அதே கீ. இல்ல பாஸ்வேர்ட் போடுறதுக்கும் ஒரு கீ, அன்லாக் பண்றதுக்கும் அதே கீ. சரிங்களா? பட் வந்து பாத்தீங்கன்னா ஏசிமெட்ரிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் போடுறதுக்கு ஒரு கீ, அதை அன்லாக் பண்றதுக்கு வேற ஒரு கீ யூஸ் பண்ணும். சரிங்களா? அதை அன்லாக் பண்றதுக்கு வேற ஒரு கீ யூஸ் பண்ணும். வேற ஒரு கீ யூஸ் பண்ணும். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது ஏசிமெட்ரிக். ஏசிமெட்ரிக். அதுதான் என்னது ஏசிமெட்ரிக். சரிங்களா? ஓகே. ஓகே. சோ இதை நீங்க வந்து ஜெனரேட் பண்றதுக்கு படிக்கணும். ஓகேங்களா? அது என்ன? Just 1 second. Okay. Wait. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி நீங்க ஜெனரேட் பண்ணலாம்? அப்ப சிமெட்ரிக் எப்படி ஜெனரேட் பண்ணலாம், இல்லைன்னா ஏசிமெட்ரிக் எப்படி ஜெனரேட் பண்ணலாம்ன்றத மோஸ்ட்லி இது பேஸ் பண்ணி இன்டர்வியூஸ்ல பெருசா கொஸ்டின்ஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல கொஸ்டின்ஸ் எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காது. ஓகேங்களா? சோ நீங்க வந்து ஜெனரலா தான் நம்ம இதை லேர்ன் பண்ண சொல்றோம். ஓகேங்களா? சிமெட்ரிக் எப்படி ஜெனரேட் பண்ணலாம், ஏசிமெட்ரிக் எப்படி ஜெனரேட் பண்ணலாம், இது உங்களோட ஜெனரல் நாலேஜ் தேவைப்படுகிற கான்செப்ட் தான். ஓகேங்களா? ரொம்ப ரேரா கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? இப்ப நான் எப்படி கேட்டேனோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. நீங்க வந்து மிஷின் கனெக்ட் பண்றீங்களே, அந்த மிஷின் கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற கீ கான்செப்ட் என்ன, அதுல அதை எப்படி நீங்க ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அட் த சேம் டைம் அதை ஜெனரேட் பண்றதுக்கு ஏடபிள்யூஎஸ்ல என்ன மாதிரி சர்வீஸ் யூஸ் பண்றீங்க, இல்லைன்னா சிம்பிளா ஏடபிள்யூஎஸ்ல என்கிரிப்ஷன் ரிலேட்டடா என்ன மாதிரி சர்வீஸ் இருக்குன்னு கேட்பாங்க. என்கிரிப்ஷன் ரிலேட்டடா என்ன சர்வீஸ் இருக்குன்னு கேட்பாங்க. அந்த சர்வீஸ் நேம் வந்து என்னது? KMS. KMS. Okay. KMS, Key Management Service. Okay. Key Management Service. சரிங்களா? சோ இது என்னன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்களா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு கீயை ஜெனரேட் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். சரிங்களா? ஒரு செல்ஃப் லேர்ன்ட் டாஸ்கா வச்சுக்கோங்க. ரொம்ப ரேரா கேட்கிற ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஆனா இது தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு நல்லது. சரியா? ஓகே. தென் அட்வான்ஸ் செட்டிங்ஸ். அட்வான்ஸ் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது சுச்சுவேஷன்ல மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் லாக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆப்ஜெக்ட் லாக்ன்றது என்னன்னா, இன்கேஸ் இப்போ நான் பக்கெட் கிரியேட் பண்றேன். அந்த பக்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் அந்த பக்கெட்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் நான் போடுறேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா டெலீட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? யாரும் டெலீட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பக்கெட்டுக்கு ஒரு லாக் ஒன்று ஜென்ரேட் பண்ணிடுவேன். அந்த பக்கெட்டுக்கு என்ன பண்ணிடுவேன்? ஒரு லாக் ஒன்று ஜென்ரேட். அந்த லாக் போட்டுட்டா அந்த பக்கெட் என்ன பண்ண முடியாதுன்னா, சார் 1 செகண்ட் சார்.
சார் சரி சார். ஹலோ சார், வீட்டில் ஒருத்தவங்க வந்தாங்க சார். மெக்கானிக் சார், எலக்ட்ரிஷியன் ஒருத்தவங்க வந்தாங்க. அதான் அவங்களுக்கு என்னென்ன ரிப்பேர் சொல்ல சொன்னாங்க சித்தப்பா. அதான் சார், சாரி. சரி. ஸோ இப்போ இந்த அட்வான்ஸ் லாக் அப்படின்றது என்ன அப்படின்னா, லைக் வந்து இப்போ நான் வந்து என்னோட ஆப்ஜெக்ட் நான் அப்லோட் பண்றேன் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து யாரும் டெலீட் பண்ணிடக்கூடாது. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அதுக்காண்டி. அதுக்கு ஒரு லாக் நான் போடுறேன். ஓகேங்களா? ஆமா. ஸோ அப்ப நான் வந்து அந்த பக்கெட்குள்ள யாரு ஆப்ஜெக்ட் போட்டாலும் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண முடியாது, டெலீட் பண்ணிட முடியாது. டெலிட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு பக்கெட் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஒரு பக்கெட் கிரியேட் பண்றீங்கன்னு போது அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இதுதான். ஒரு பக்கெட் நேம், ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப், லோக்கல் பப்ளிக் ஆக்சஸ், தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கெட் வெர்ஷனிங்ஸ். ஓகே, பக்கெட் வெர்ஷனிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எனேபிள்ல வச்சிருக்கேன். தென் வந்து சர்வர் சைடு என்கிரிப்ஷன்ஸ் டிசேபிள் இருக்கு. ஆப்ஜெக்ட் லாக் வந்து நான் வந்து டிசேபிள் பண்ணிருக்கேன். டிசேபிள் தான் இருக்கணும், எனேபிள் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுதான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா மேல இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்க என்ன பண்ணலாம், திரும்பி ஒரு பக்கெட் கிரியேட் பண்ண பிறகும் திரும்பி ரீசேஞ்ச் பண்ண முடியும். ஆனா நீங்க இந்த ஆப்ஜெக்ட் லாக் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இதை மட்டும் என்ன பண்ண முடியாது, திரும்பி டிசேபிள் பண்ண முடியாது, மாத்த முடியும். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்டே நீங்க டிசைட் பண்ணிக்கணும், எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் லாக் தேவையா தேவையில்லையா அப்படின்னு. சரிங்களா? ஃபர்ஸ்டே நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கணும், இது எனக்கு தேவைதானா அப்படின்னு. வேணும்னா யூஸ் பண்ணுங்க, வேணாம் போது அப்படியே விட்டுருங்க. சரியா? ஓகே 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 சார். கிரியேட்டா பக்கெட் கொடுத்தீங்கன்னா பக்கெட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். நம்ம கிட்ட ஒரு பக்கெட் இருக்கு. ஆமா. ம். இந்த பக்கெட்குள்ள நான் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் அப்லோடிங் கான்செப்ட் அதை நீங்க ஃபோல்டராகவும் அப்லோட் பண்ணலாம், இல்லை ஃபைலாகவும் அப்லோட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து ஒரு ஃபைலா அப்லோட் பண்றேன்னு வைங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஏதோ ஒரு ஃபைல் ஒன்று அப்லோட் பண்றேன். இது ஒரு லினக்ஸ், அதாவது ஒரு ரெசிபி ஃபைல். இது ஒரு பிடிஎஃப் நான் அப்லோட் பண்றேன். நீங்க எதை வேணாலும் அப்லோட் பண்ணலாம். இதுதான் அப்லோட் பண்ணணும், அதுதான் அப்லோட் பண்ணணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நீங்க வந்து எதை வேணாலும் நீங்க அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆடியோ, வீடியோ, ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க எதை வேணாலும் அப்லோட் பண்ணலாம். சோர்ஸ் கோடு, என்ன மாதிரி எது வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். சரியா? தென் ஓகே பெர்மிஷன்ஸ். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன மாதிரி பெர்மிஷன் கொடுக்குறேன்? சரிங்களா? மோஸ்ட்லி இப்போ பக்கெட் வந்து பிரைவேட்டா இருக்குதுன்னு வைங்களேன். பக்கெட்டுக்கு வந்து எந்த பெர்மிஷன் நீங்க கொடுக்கல, அந்த ஏசிஎல் நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட், ஆமா. அதை நீங்க டிசேபிள் பண்ணி, ஆமா, அதை நீங்க டிசேபிள் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த ஆப்ஷனே வராது, பெர்மிஷன்ங்கிற ஆப்ஷனே வராது. ஓகேங்களா? ஓகே ஓகே. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வருது அப்படின்னும் போது நீங்க இங்க கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரணும். எப்படி அப்படின்னா இந்த பெர்மிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பெர்மிஷன்ஸ்ல நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். பெர்மிஷன்ஸ் நான் வந்து கிளிக் பண்றேன். பெர்மிஷன்ஸ் ஓகே ஓகே. இப்போ பக்கெட் நான் கிரியேட் பண்ணும்போது பெர்மிஷன்ஸ்ல நான் இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பெர்மிஷன்ஸ் காமிக்கலாம். பெர்மிஷன்ஸ் காமிக்கலாம். எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணாம விட்டுட்டேன். இதுதான் சேஞ்சஸ் பண்ற இடம். இப்போ இன்கேஸ் நீங்க பக்கெட் நீங்க இது பண்ணாலும் சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் பக்கெட் குள்ள போறேன் பாருங்க. போயிட்டு நான் அகைன் நான் மறுபடியும் ஒரு ஃபைல் ஆட் பண்றேன். பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். கேன் see that அந்த ஏசிஎல் வருதா? ஆமா. அந்த எனேபிள் ஏசிஎல் பண்ணாதான் நீங்க வரும். ஆமா எனேபிள் பண்ணா உங்களுக்கு வரும். சரிங்களா? எனேபிள் பண்ணா உங்களுக்கு வந்து காமிக்கும். சரிங்களா? சோ அது நீங்க எனேபிள் பண்றீங்க. பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கிராண்ட் பப்ளிக் ரீட் ஆக்சஸ் கொடுக்கும். கிராண்ட் பப்ளிக் ரீட் ஆக்சஸ் வந்து நான் மென்ஷன் பண்றேன். ஓகே, அபார்ட் ஃப்ரம் தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, அபார்ட் ஃப்ரம் தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஸோ கிராண்ட் பப்ளிக் ரீட் ஆக்சஸ் கொடுத்து ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஸோ அது செக் பண்ணிடுங்க. தென் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். எஸ்சியில் ரொம்ப முக்கியமான ஏரியா இதுதான். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் கிளாஸஸ். ஓகேங்களா? எஸ்சியில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதுதான், ஸ்டோரேஜ் கிளாஸஸ். ஸ்டோரேஜ் கிளாஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கு. மொத்தம் ஒரு 8 ஸ்டோரேஜ் கிளாஸஸ் வரும். ஓகேங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டோரேஜ் கிளாஸஸ் வரும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு, இன்டெலிஜென்ட் டயரிங்கு, ஸ்டாண்டர்ட் ஐஏ, ஒன் ஜோன் ஐஏ, கிளாசியர் இன்ஸ்டன்ட், கிளாசியர் ஃபிளெக்சிபிள், கிளாசியர் டீப் ஆர்பி, ரெடியூஸ் இன்டென்சிட்டி சொல்லி ஒரு 8 டைப் இருக்கு. மேல இருக்கிற டைப் வந்து அது வந்து ஒரு ஆக்சுவலா 9 டைப் வரும். 9 டைப். ஆனா மோஸ்ட்லி யூஸ் பண்றது 7 டைப் தான். 7 தான். அதுல கூட 7 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, 8 கூட கிடையாது. ஆனா 9 டைப். இந்த டைப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நியூவா லான்ச் ஆன டைப். இப்பதான் ரீசெண்டா தான் இந்த டைப் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 8 டைப் தான் இருக்குது. அதுல ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 டைப். ஓகே ஓகே, அது என்னன்றது நான் இப்ப சொன்ன ஸ்டாண்டர்ட். இது எல்லாமே ஒன்னொன்னு ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸஸ். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அப்படின் போது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ பேஸ்ட் ஆன் மை ஸ்டோரேஜ், அதாவது பேஸ்ட் ஆன் மை டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ்லுமே நான் வந்து கான்ஃபிகர் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு டேட்டா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் அப்லோட் பண்ண டேட்டா என்னது? ஒரு ரெஸ்யூமே ஃபைல். சரிங்களா? இப்போ இந்த டேட்டா ஒரு முக்கியமான டேட்டா, அடிக்கடி எல்லாருமே என்ன பண்றாங்க, ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த டேட்டாவை நான் வந்து எந்த ஸ்டோரேஜ் கிளாஸ்ல வைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஸ்டோரேஜ் கிளாஸ்ல வைக்கிறேன். இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ்ல வைக்கிறேன் ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்ற டைப்ல வைக்கிறேன். அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் டைப்ல என்ன டிசைன், இந்த ஸ்டாண்டர்ட் டைப் எதுக்காக டிசைன் பண்ணிருக்காங்க? frequently access data more than once a month within millisecond access. Okay, so frequently accessible data. ஓகேங்களா? within a millisecond access. ஓகேங்களா? ஒரு டேட்டா மில்லிசெகண்ட் ஆக்சஸ்ல பண்றதுக்காக செட் பண்ண ஒரு ஸ்டோரேஜ் டைப் தான் என்னது? ஸ்டாண்டர்ட். சரிங்களா? அப்ப எனக்கு அது தெரியும், நான் அப்லோட் பண்ற டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாவா இல்ல ஒரு அன்இம்பார்ட்டன்ட் டேட்டாவான்றது எனக்கு தெரியும். ஆனா நான் தானே அப்லோட் பண்றேன். அப்ப எனக்கு அது தெரியும்ல. அப்ப அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாவா இருந்தா நான் எதுல வைப்பேன்? ஒரு செகண்ட் என்னடி 6 மணி கெஸ்டா வந்தா என்ன பண்ணுறது? கிளாஸ் நீங்க கெஸ்டா வந்து படுத்து தூங்கிட்டீங்களா? அதுக்கு மேல என்ன பச்சை சொல்லுது? என் சேர கூட்டவே மாட்டேங்க. நீ கொடுக்காத கிளாஸ் போயிட்டு இருக்கடா, கத்தாதடா. சரிங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்றேன். அப்ப வந்து எனக்கு ஒரு ஃப்ரீக்வெண்டபிள் ஆக்சசபிள் டேட்டாவா இருக்கு அப்படின்னா அதை நான் வந்து ஸ்டாண்டர்ட் டைப்ல போட்டுருக்கேன். அதோட ஆக்சஸ் எனக்கு எப்படி கிடைக்கும்? மில்லி செகண்ட்ஸ்ல கிடைக்கும். ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸுக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் தட் டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து நீங்க ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ்ல வைக்கிறீங்க இல்லையா? அப்ப ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோரேஜ் கிளாஸஸ் ஹேவிங் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் இன்வால்வ். அப்ப அதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா யூ கேன் see that இந்த S3 pricing இருக்கு பாத்தீங்களா? இந்த லிங்கை கிளிக் பண்ணா போதும், இங்க உங்களுக்கு வெப்சைட் ஓபன் ஆகும். இப்போ இந்த Amazon S3 pricingல எந்த கைண்ட் ஆஃப் ரீஜன் இருக்கீங்களோ அந்த ரீஜனுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் மாறும். இப்போ நான் எந்த ரீஜன்ல பக்கெட் கிரியேட் பண்ணியிருந்தேன்? மும்பை மென்ஷன் பண்ணி கிரியேட் பண்ணுவோம், கரெக்டா? அப்ப இப்ப எனக்கு எந்த ரீஜன் மென்ஷன் ஆயிருக்கீங்க? அங்க வெர்ஜினியா, நார்த் வெர்ஜினியா. இதை நான் என்ன பண்றேன்? சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, சேஞ்ச் பண்ண இங்க என்ன காமிக்கணும்? அது அந்த லொகேஷனோட பிரைஸ் காமிக்குது. காமிக்குதா? அப்ப ஸ்டாண்டர்ட் டைப்புக்கு எவ்வளவு பிரைஸ் காமிக்கிறான்? 25 per GB. 0.025 per GB. ஓகேங்களா? டாலர்ல காமிக்கிறோம் 0.025 per GB. அப்பனா எவ்வளவு ரேட் வருது? கால்குலேட் பண்ணி பாருங்க. எவ்வளவு வருது?
0.0 டாலரா 2 rupees 2.9 பைசா 2 ரூபா வருது ஒரு ஜிபிக்கு 2 ரூபா 2 ரூபா ஆல்மோஸ்ட் 3 ரூபா ஒரு ஜிபிக்கு 3 ரூபா சரிங்களா ஒரு ஜிபிக்கு அவன் என்ன சொல்றான் 3 ரூபா சொல்றான் 3 ரூபா கொடுக்கும் டாலர்ல கால்குலேட் பண்ணும்போது 3 ரூபா ஒரு ஜிபிக்கு 3 ரூபா எவ்வளவு ஜிபி அப்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து காஸ்ட் ஓகே சரியா அதே மாதிரி இன்னொரு டேட்டா அப்லோட் அதே டேட்டா தான் ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா கிடையாது நான் வந்து அதை அடிக்கடி நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் ரிட்ரைவ் பண்ண மாட்டேன் மாசத்துல ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை அந்த மாதிரிதான் நான் ரிட்ரைவ் பண்ணுவேன் அதான் நான் எந்த ஸ்டோரேஜ் கிளாஸ்ல போடலாம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் ஐஏ அப்படின்ற ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு போடலாம் எங்க கொண்டு போகலாம் ஸ்டாண்டர்ட் ஐஏ இதுல மாத்திக்கலாம் இதுல நான் வச்சிருக்கேன் அப்படின் போது இதுவும் எனக்கு மில்லி செகண்ட்ல ஆக்சஸ் கிடைக்கும் ஆனா என்னன்னா அது ஒரு இன்ஃப்ரீக்வென்ட் டேட்டாவா இருக்கும் எப்படி இருக்கணும் இன்ஃப்ரீக்வென்ட் டேட்டாவா இருக்கும் இன்ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ் என்ன அர்த்தம் அடிக்கடி நீங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாது மாசத்துல ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிற டேட்டாவை நீங்க எந்த டைம்ல போடலாம் ஸ்டாண்டர்ட் ஐஏ அப்ப அதுக்கு காஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும் பாத்தீங்கன்னா எவ்வளவு காஸ்ட் போட்டிருக்காங்க 0.0138 per GB 0.0138 per GB அப்ப அதை விட இது கம்மியா இல்ல அதிகம் அதிகமா ஆமா சார் 0.025 தானே இது 0.0138 25 பெருசா 13 பெருசா 25 தான் பெருசு 13 பெருசுன்றீங்க இல்ல 138 இருக்கு 138 25 கம்பேர் பண்ணும்போது சரி ஓகே டெசிமல்ங்க அது வாயிலே கிடையாது அது டெசிமல் பிரைஸுங்க டெசிமல்ல கம்மி தானே ஆகும் ஓகே புரியுதுங்களா அது டெசிமல் பிரைஸ் 25 அப்படின்றத கணக்கு எடுத்துக்காங்க 25 பக்கத்துல எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல 0 இருக்குன்னு அப்பனா 250 பெருசா 138 பெருசா 250 தானே பெருசு ஓகேங்களா டெசிமல் பொறுத்த வரைக்கும் 25 அதான் 0.0 வரும்போது 25 பக்கத்துல எது அப்படின்னா 0 இருக்குன்னு அர்த்தம் ஓகே அப்ப எவ்வளவு கம்மி பண்றாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 பைசா கிட்ட கம்மியாகுது எவ்வளவு கம்மியாகுது 12 பைசா கிட்ட ஆமா 12 பைசா கிட்ட என்ன ஆகுது கம்மியாகுதா அப்ப பேஸ்ட் ஆன் மை டேட்டா என்னோட டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து நான் என்ன பண்ணுவேன் ஸ்டோரேஜ் கிளாஸ்ல நான் மாத்திப்பேன் ஸ்டோரேஜ் கிளாஸ் நான் மாத்தி கான்ஃபிகர் பண்ணுவேன் சோ தென் எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் எனக்கு என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும் மாத்திக்கணும் சரிங்களா காஸ்ட்டும் நான் வந்து மாத்திக்கணும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸுக்கும் ஒரு காஸ்ட் இப்போ நான் இன்டெலிஜென்ட்ல இருக்கிறேன்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு டேட்டா வச்சிருக்கேன்ப்பா அந்த டேட்டா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாவா இருக்குது அதனால நான் இந்த டைப்ல வச்சிருந்தேன் ஸ்டாண்டர்ட்ல வச்சுட்டேன் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நான் பாக்குறேன் அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை நான் பெருசா யூஸ் பண்ணலாம் அப்ப அது எனக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டாவா இல்ல அன்இம்பார்ட்டன்ட் டேட்டாவை நான் எதுக்கு நான் வந்து ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கேன் அப்ப அது எனக்கு தேவையில்லாத காஸ்ட் தானே ஆமா ஸ்டாண்டர்ட் ஐஏல மாத்திடலாம் அப்ப அதை நான் வந்து மேனுவலா நான் மாத்தலாம் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறத ஸ்டாண்டர்ட் ஐஏல நான் வந்து மேனுவலா மாத்தலாம் ஆனா அது நான் மேனுவலா மாத்தக்கூடாது எனக்கு பதிலா வேற ஏதாவது ஒருத்தர் சேஞ்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்ணும் ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ்ல இருந்து இன்னொரு ஸ்டோரேஜ் கிளாஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடணும் சேஞ்ச் பண்ணணும் ஓகே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்ப அதை எப்படி பண்ணுவாங்க அந்த ஆக்டிவிட்டியை வந்து பாத்தீங்கன்னா யார் பார்த்துப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்டெலிஜென்ட் டயரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துப்பா சரிங்களா இந்த இன்டெலிஜென்ட் டயரிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ்ல இருந்து இன்னொரு ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மூவ் பண்ணிப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா ஓகே
செகண்ட் ஒரு ஆஃபர் ஒன்று இருந்துருக்கு, அது வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட். ஓகே சார். ஸோ அப்ப இந்த இன்டெலிஜென்ட் டயரிங் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ்ல இருந்து இன்னொரு ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு என்ன பண்ணலாம், டேட்டாவை மூவ் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சு. சரிங்களா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிடும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு மெசேஜ் ஆக்ஸ் டிராவல் பண்ண பார்க்கணும். அந்த சொல்ல விஷயத்தை ஆஃபர் ரொம்ப நன்றி அவருக்கு. சாரிப்பா, ஸோ இன்னைக்கு ஒரு ஆஃபர் வந்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஜோன். இப்ப அதுக்கேற்ற மாதிரி காஸ்டும் மாறும். இன்டெலிஜென்ட் டயரிங்ல வந்து அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு விதமா காஸ்ட் போடும். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா மானிட்டரிங் ஒரு காஸ்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் வந்து என்ன ஸ்டோரேஜ் கிளாஸ்ல அவங்க வச்சிருக்காங்களோ அதுக்கு ஒரு காஸ்ட். ஓகேங்களா, ஒண்ணு வந்து மானிட்டரிங் ஒரு காஸ்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டோரேஜ் கிளாஸ்ல வச்சிருக்காங்களோ அதுக்கு ஒரு காஸ்ட். அப்ப மானிட்டரிங் அண்ட் ஆட்டோமேஷனுக்கு என்ன எவ்வளவு காஸ்ட் போடுறோம் அப்படின்னா 0.0025 per GB. பர் ஜிபி கூட கிடையாது, ஆப்ஜெக்டை பொறுத்து. அது ஜிபி கணக்கு கிடையாது, ஒரு ஆப்ஜெக்டோட பொறுத்து. அது எவ்வளவு ஜிபில வேணாலும் இருக்கட்டும். சரிங்களா, சோ அது எவ்வளவு ஜிபில வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஆப்ஜெக்டோட கணக்கு. அது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு 0.0025. ஓகேங்களா, அது அவ்வளவு காஸ்ட் போடுறான். அவன் என்ன ஸ்டோரேஜ் கிளாஸ்ல வச்சிருக்கானோ அதோட காஸ்ட் இதுல ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு 50 பைசா, ஸ்டாண்டர்ட்ல ஒரு 50 பைசா, ரெண்டும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும் ரெண்டும் சேர்த்தா? ₹1. சரிங்களா, ₹1. இப்ப அதுதான் சார்ஜஸ். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இவனே வந்து வேற ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு மாத்திட்டான்னு வைங்களா, வேற ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு மாத்திட்டான். அப்ப அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 25 பைசா. ஓகே, அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 25 பைசா. சேஞ்ச், அதாவது ஆட்டோமேஷனுக்கு வந்து 50 பைசா. காஸ்ட் எவ்வளவு வரும்? 25 + 50 எவ்வளவு வரும்? 75. ஆமா, அப்ப காஸ்ட் கம்மியாகுதா? ஆமா, ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு ஏத்த மாதிரி காஸ்ட் கம்மி ஆயிடுதா? இதுதான் காஸ்ட் போடாது. அதே மாதிரிதான் ஒரு இதுக்குமே அதே மாதிரிதான். சரிங்களா, ஒரு இதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரிதான் கான்செப்ட் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஜோன். ஓகேங்களா, ஒன் ஜோன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஜோன்ல தான் உங்களோட டேட்டா என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். ஒரே ஒரு ஜோன்ல தான் உங்களோட டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஜோன்ல தான் உங்களோட டேட்டா இருக்கு. அந்த ஜோன் டவுன் ஆச்சுன்னா எதுவுமே இருக்காது. அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மற்றதை விட காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க இந்த ஒன் ஜோன் இன்ஃப்ரீக்வென்ட்ல போடுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா, கம்மியா இருக்கு. சரிங்களா, ஓகே, கம்மியா இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் ரொம்ப கம்மி. ஆனா டிஸ்அட்வான்டேஜ் வரும்போது என்ன வரும்? டெலிட் ஆயிடுச்சுன்னா எதுவுமே நம்மளால வச்சுக்க முடியாது, அது டோட்டலா டெலிட் ஆயிரும். டெலிட் ஆயிடும். சரிங்களா, தென் இன்ஸ்டன்ட். இது அடுத்தது வந்து இன்ஸ்டன்ட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைக் வந்து ரொம்ப ஓல்டர் டேட்டாஸ்லாம் இருக்கு, ஒரு 3 months 4 months ஆன டேட்டாஸ்லாம் இருக்குன்னு வைங்களா, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஒரு 3 months ஒரு ஆன டேட்டாவா இருக்கு அப்படின்னா கிளாஸர் இன்ஸ்டன்ஸ் ரெட்ரைவர்ல என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க.
ஓகேங்களா? ஒரு 3 மந்த்ஸ் ஆன டேட்டாவா இருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப லாங் லிவ்டு டேட்டாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. காஸ்ட் எவ்வளவு இருக்கு? 0.005 0.005 ஓகேங்களா? 0.005 ஓகே. அதே மாதிரி காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். இது வந்து ஃபிளெக்சிபிள் ரிட்ரைவ்ல அதை விட காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்கு அதோட கைண்ட் ஆஃப் ரிட்ரைவிங் ஸ்பீட் எப்படி இருக்கு? இதோட ரிட்ரைவிங் ஸ்பீட் எப்படி இருக்கு? அது மில்லி செகண்ட்ஸ் ஒரு செகண்ட்ல இது 1 மினிட் டு 2 நிமிஷம். இது 1 மினிட் டு 12 ஹவர்ஸ் வரும். சரிங்களா? அதுதான் இதுக்கு கொடுக்குற டிஃபரன்ஸ். மத்தபடி ரெண்டும் ஒண்ணு. அதை விட ரொம்ப இதுன்னு பாத்தீங்கன்னா டீப்பா இருக்கு. ஆமா, அந்த அந்த கைண்ட் ஆஃப் இதுதான். லைக் எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 500 ஜிபி வச்சிருக்கேன்னு வைங்களேன். 500 ஜிபி ஆஃப் டேட்டா ரொம்ப லாங் லிவ்டு டேட்டா இருக்கு அப்படின்னா அதை நான் ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு மில்லி செகண்ட்ஸ்ல அது நடக்கும். ஓகே. அப்ப நான் வந்து இன்ஸ்டன்ஸ் ரிட்ரைவல்ல வச்சிருக்கேன். அட் த சேம் டைம் கிளாஷியர் ஃபிளெக்சிபிள் அப்படின்னு வரும்போது அதே டேட்டா தான். ஆனா அது எனக்கு எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 300 ஜிபியா ஸ்டோர் ஆகும். அப்ப அந்த 200 ஜிபி எனக்கு என்ன ஆகிடும்னா கம்ப்ரஸ் ஆகிடும். ஏன்னா ஸ்டோரேஜ் பொறுத்து தானே காஸ்ட். ஆமா. அப்ப காஸ்ட் எனக்கு கம்மியாயிடும். ஆனா நான் அதை திரும்பி ரிட்ரைவ் பண்ணணும், அந்த டேட்டாவை திரும்பி நான் ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு டேட்டா என்ன ஆகாது, ஒரு ஃபாஸ்டா ரிட்ரைவ் ஆகாது. ஃபாஸ்டா ரிட்ரைவ் ஆகாது, ரொம்ப டைம் எடுத்துக்கும். சரியா? ஓகே. 1 செகண்ட் கால் வந்துட்டே இருக்கு. ஹலோ. ஓகே சார். கிளாஸ்ல இருக்கு. ஓகே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் டீப்பா இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப லாங் லிவ்டு டேட்டா, வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ற டேட்டா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா வரும். 0.002 அப்படின்னு ஒரு இருக்கு. ஆனா ரிட்ரைவிங் ஸ்பீட் எப்படி இருக்கு? 12 hours. வித்தின் 12 ஹவர்ஸ்க்குள்ள 12 ஹவர்ஸ்ல ரிட்ரைவ் ஆகும். ரொம்ப டைம் எடுக்கும் ரிட்ரைவ் ஆகிறதுக்கு, உங்களோட டேட்டா உங்ககிட்ட கிடைக்கிறதுக்கு. அது வந்து ரொம்ப டபுள் கம்ப்ரஸ் எல்லாம் பண்ணிடும். சரிங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாயிடும். காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 கம்மியாயிடும். சரியா? இந்த மாதிரி தான். ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டிஸ், அந்த ஸ்டோரேஜோட டீட்டெயில்ஸை வச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களோட ஸ்டோரேஜ் கிளாஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிஃபைன் பண்ணி. ஓகே. சரிங்களா? பேஸ்ட் ஆன் த ஸ்டோரேஜ் கிளாஸ் பொறுத்து அதை டிஃபைன் பண்ணுவாங்க. சரியா? அப்ப உங்களுக்கு அது தெரியணும், நான் வந்து என் டேட்டா வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டா, எதெல்லாம் இனிஷியலா அது எப்பவுமே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே ஸ்டாண்டர்ட்ல தான் மோஸ்ட்லி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிப்பாங்க, அதை சேஞ்ச் பண்ணிப்பாங்க. எதுக்காக அதை சேஞ்ச் பண்றாங்க? எது இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ், சில பேர் என்ன 1 மந்த் யூஸ் பண்ணிருப்பாங்க, சில பேர் என்னன்னா டெய்லி யூஸ் பண்ற பர்பஸ் இருக்கும். அதை பார்த்து நம்ம மாத்திக்கணும். எதுக்காக அதை மாத்தலாம்? நம்மளோட பர்பஸ் எப்படின்னா, இப்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது வந்து பர்பஸ் ஓகே. நான் அதை பத்தி கேட்கல. பர்பஸ் ஓகே, கரெக்ட் தான். பர்பஸ்க்காக தான் மாத்துறாங்க. ஆனா ஏன் மாத்துறாங்க? ஏன் ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ்ல இருந்து இன்னொரு ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு மாத்திக்கிறாங்க? பிரைஸ் கம்மினாலும். பிரைஸ் தான். பிரைஸ் கம்மியா இருக்கும். பிரைஸ்க்காக தான். ஓகேங்களா? ஓகே. 10 ரூபா எவ்வளவு நாள் தான் 10 ரூபாயிலே டேட்டா வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? பிரைஸ் கம்மியானதானே நாளைக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட். ஓகேங்களா? அந்த பிரைஸ்க்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத்தணும். ஓகேங்களா? பிரைஸ்க்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை மாத்துறது. ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கான எதுவும் மாத்துறது அது. சரியா? ஓகே. சோ நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நெக்ஸ்ட் வந்து மத்ததெல்லாம் டிஃபால்ட் தான். மத்ததெல்லாம் நீங்க எதுவும் செலக்ட் பண்ண வேண்டாம். இன்கிரிப்ஷன் வேண்டாம், இதெல்லாம் டிஃபால்ட், அதெல்லாம் விட்டுருங்க. எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் அப்லோட். சரிங்களா? ஜஸ்ட் அப்லோட். உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா அப்லோட் ஆயிருக்கு.
ஓகே தென் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டும் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம்ப்பா. ஒரு ஆப்ஜெக்டும் என்ன பண்ணணும், இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணணும். நீங்க எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. போங்க அப்லோட் கொடுங்க, ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்டோட யூஆர்எல் எடுத்து நான் உங்களோட சாட் பாக்ஸ்ல வேணா நான் போடுறேன். நீங்க வேணா இப்ப கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகே அந்த யூஆர்எல் வேணா நான் கூகுள்ல கிளிக் பண்ணி பாக்குறேன், எனக்கும் அவுட்புட் வரும். என்ன தெரியும் அதுதான். எப்படி வருது? பிகாஸ் நான் வந்து இதுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நான் வந்து இதுக்கு ஆக்சஸ், அதனால எனக்கு வந்து அவுட்புட் கிடைக்குது. சரிங்களா? ஓகே இதுக்கே நான் ஆக்சஸ் கொடுக்கல அப்படின்னா, ஒரு பப்ளிக் ஆக்சஸ் கொடுக்கலன்னா உங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. சரிங்களா? நீங்க மட்டும் தான் பார்க்க முடியும். ஆமா, சரியா? இதான் கிளியரா? கிளியர். அண்ட் அந்த லாஸ்டா அந்த வேர்ஸ்னிங் கான்செப்ட் சொன்னேன். இந்த வேர்ஸ்னிங் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் இப்போ நான் வச்சிருக்கேன், யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபைலை டெலீட் பண்ணிட்டேன். இந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டாங்க. அது எப்படி நீங்க ரிட்ரைவ் பண்ணி எடுப்பீங்க? யூசிங் தட் வெர்ஷன்ஸ். வெர்ஷன்ஸ் அப்படின்றதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் கோட் வச்சிருக்கீங்கப்பா, வெர்ஷன் 1, 1.1, 1.2, 1.3 சொல்லி ஒரு அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் ஆஃப் கோட் நீங்க வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வெர்ஷன் 1ன்ற கோடை டெலீட் பண்ணிட்டாங்க. கிட்ட 1.1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. ஆனா உங்ககிட்ட என்ன இல்லை, 1 இல்லை. அப்ப எப்படி அதை ரிட்ரைவ் பண்ணுவீங்க? அப்ப யாராவது அந்த கோட் என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணணும். யாராவது அந்த கோட் என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணணும். சரிங்களா? அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால அந்த இதுவை என்ன பண்ண முடியும், ரீலோட் பண்ண முடியும், ரீவை எடுக்க முடியும். சரிங்களா? அந்த ஒரு கான்செப்ட் தான். சரியா? அப்படி இருக்கும்போது அந்த வெர்ஷன்ஸ் நீங்க வந்து எனேபிள் பண்ணி வச்சிருந்தாதான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த டெலீட் ஆன அந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த டெலிட் மார்க்கர் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் என்ன பண்ணுவேன், டெலீட் பண்ணுவேன். டெலிட் மார்க்கர் அப்படின்றது என்ன பண்ணுவேன், டெலீட் பண்ணுவேன். பெர்மனன்ட் டெலீட் ஆகுது. ஓகே ஓகே, டெலீட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப திருப்பி நான் டெலிட் பண்ணும்போது நான் டெலிட் பண்ண அந்த கண்டென்ட் எனக்கு என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சா? ஆமா. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அதான் இப்போ அந்த வெர்ஷனோட கான்செப்ட் என்னன்னா, இந்த பக்கெட்குள்ள நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டியுமே அது என்ன பண்ணும், பேக்கப் மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். ஆமா, செக் பண்ணிட்டே இருக்கும். செக் பண்ணிட்டே இருக்கும். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணாலும் அது என்ன பண்ணிட்டே இருக்கும், செக் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா? அப்பதான் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெர்ஷனிங். இதுக்கு பேர் தான் வெர்ஷனிங். அது என்ன பண்றது, ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். செக் பண்றதுன்னு சொல்றதை விட டெக்னிக்கலா என்ன சொல்றாங்க, ட்ராக் பண்ணிட்டே இருக்கும்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்குள்ள ட்ராக் ஓகே, ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா? என்ன பண்றோமோ அதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுல டெலீட் பண்ணாலும் சரி, இல்ல அப்லோட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் அது என்ன பண்ணுது, ட்ராக் பண்ணும். சரியா? அவ்வளவுதான் கான்செப்ட். S3 வெரி சிம்பிள் டாபிக். ரொம்பலாம் பெருசா அதுல நீங்க மேஜரா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது S3 அந்த பக்கெட் தான். பக்கெட்ன்ற பாருங்க, அந்த ஸ்டோரேஜ் கிளாஸஸ் தான். ஆமா, அந்த ஸ்டோரேஜ் கிளாஸஸ் ஒண்ணு எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றத சினாரியோஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி சினாரியோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி சினாரியோ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா கிடையாது, அதை வந்து நான் மாசத்துல ஒரு தடவை தான் ஆக்சஸ் பண்ணுவேன், இதுக்கு எந்த மாதிரி ஸ்டோரேஜ் கிளாஸ் கொடுத்தா கரெக்டா இருக்கும், இதோட காஸ்ட் நான் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், என்கிட்ட ரொம்ப லாங் லிவ்டு டேட்டா இருக்கு, அதை நான் வந்து ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ்ல போட்டா என்ன ஸ்டோரேஜ் கிளாஸ்ல போட்டா காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இப்படிதான் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற ஒரு கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, S3ல ஸ்டாட்டிக் ஹோஸ்டிங் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. S3ல ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் உங்களோட டாஸ்க். இப்போ ஓகேங்களா, என்ன டாஸ்க் அப்படின்னா, எனக்கு S3 பக்கெட்ல எனக்கு வந்து ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங் பண்ணிக்காம,
லாஸ்ட் கிளாஸ்ல இந்த ஆப் போஸ்டிங் பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா? ஆமா ஆமா. சர்வர்ல போட்டு பண்ண ஞாபகம் இருக்குங்களா? அதே கான்செப்ட உங்களால ஒரு S3 பக்கெட்ல வச்சே பண்ணணும். வெறும் ஒரு S3 பக்கெட்லயே உங்களால ஒரு அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம்? போஸ்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன், அந்த ஒன் டயர் அப்ளிகேஷன் சொன்னேன் இல்லையா? அந்த ஒன் டயர் அப்ளிகேஷனை வெறும் ஒரு S3 பக்கெட் வச்சே நீங்க என்ன பண்ணலாம்? போஸ்ட் பண்ணலாம். இது இன்டர்வியூல கேட்பாங்க. இது இன்டர்வியூல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். S3 வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்டோரேஜ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கீங்களா, இல்ல அதை தாண்டி வேற எதுக்காவது யூஸ் பண்ணிருக்கீங்களா S3ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, S3 பாக்கெட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஒரு வெப்சைட்டை போஸ்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை என்ன பண்ணலாம்? போஸ்ட் பண்ண முடியும். அப்ப பண்றீங்க அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு. சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்கான கான்செப்ட் என்னன்றத நீங்க தான் என்ன பண்ண போறீங்க? ட்ரை பண்ண போறீங்க. சரிங்களா? அது எங்க எங்க பண்ணலான்றதை நான் சொல்றேன். இந்த மும்பை அப்படின்ற பக்கெட் எடுத்துக்கோங்க. அதுல இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல போனீங்க அப்படின்னா யூ கேன் see the லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் இருக்கா, அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. இதான் சினாரியோவே. ஓகேங்களா? நீங்க ஒரு கண்டென்ட் டவுன்லோட், அப்ளிகேஷனுக்கான கண்டென்ட் டவுன்லோட் பண்ணிருக்கீங்க ஞாபகம் இருக்குங்களா? அந்த கண்டென்ட்டை, அந்த ஃபோல்டரை அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த பக்கெட்குள்ள கொடுத்துருங்க. பக்கெட்குள்ள கொடுத்துட்டு தென் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்கான ப்ராசஸா அதில் நீங்க செட் பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்குன்னு சொல்லி ஒரு யூஆர்எல் ஜென்ரேட் ஆகும். இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்குன்னு ஒரு யூஆர்எல் ஜென்ரேட் ஆகும். அந்த யூஆர்எல் எடுத்து கூகுள்ல ஹிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வரும். அவ்வளவுதான். இதான் ஸ்டாட்டிக் வெப்சைட். இது கேட்பாங்க. இப்போ S3ல ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் பண்றதுக்கும் EC2ல நான் வந்து ஒரு மிடில்வேர் போட்டு பண்றதுக்கும் என்ன கைண்ட் ஆஃப் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இதனால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்? கொஸ்டின் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க சார். இப்போ நம்ம அந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்ல பண்ணும்போது இல்ல, கொஸ்டின் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க சார். அது என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் பண்றீங்க, S3ல பண்றீங்க. இது லைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா EC2 மிஷின்ல பண்றீங்கன்னு வைங்களேன். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டு பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்? இப்போ இதுல வந்து டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது பக்கெட்ல பண்ணும்போது நம்ம பிரைஸ் காஸ்ட் யூஸ் பண்றோம் சார். அதுல பிரைஸ் காஸ்ட் தேவையில்ல EC2ல. இதுல புரியல. EC2ல நம்ம பிரைஸ் காஸ்ட் தேவையில்ல. அதே நம்ம S3ல யூஸ் பண்ணும்போது, இப்போ S3ல வந்து யூஸ் பண்றோம்ல சார். இப்போ ஏதாச்சும் ஒண்ணு இந்த ஸ்டாண்ட் நம்ம அந்த 7 இது இருக்குல்ல, 7 இதுல ஒண்ணு யூஸ் பண்ணும்போது நம்ம காசு கொடுத்து தானே பண்ணணும். இல்ல ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸ்டோரேஜ் கிளாஸ்ல நீங்க ஸ்டாண்டர்டே வச்சுக்கிட்டீங்க. எனக்கு என்னன்னா அட்வான்டேஜ் என்ன, S3 பக்கெட்ல பண்றதுக்கும் EC2 இதுல பண்றதுக்கும் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? யோகா நம்பர் கால் பண்ணுங்க. தெரியல சார். EC2 மிஷின்ல பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும். ஆமா. சரியா? அப்ப அந்த சர்வருக்கு ஒரு OS போடணும். ஆமா. இந்த சர்வருக்கு ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும். ஸ்டோரேஜ் போடணும். எவ்வளவு வேலை இருக்கு. இதே ஒரு S3 பக்கெட். ஓகே. இதே S3 பக்கெட்ல பண்ணும்போது ஒண்ணுமே வேணாம். சிம்பிளா நம்ம கிரியேட் பண்ணிட்டு போலாம். எந்த OS தேவையில்ல, நெட்வொர்க் தேவையில்ல. அப்ப எது அட்வான்டேஜ்? S3 EC2? S3 அட்வான்டேஜ். புரியுதுங்களா? எது காஸ்ட் கம்மியா வருது? இப்போ இது S3 கம்மியாகுது. டிஸ்அட்வான்டேஜ் என்ன? டிஸ்அட்வான்டேஜ் நீங்க சொல்லுங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்ன? S3 டிஸ்அட்வான்டேஜ்ல கிடையாது. கிடையாது. இதுல வந்து நம்ம அடிஷனலா வந்து OS ஆட் பண்ணனும், நெட்வொர்க் ஆட் பண்ணனும், அந்த கீவேர்ட் ஆட் பண்ணனும், எல்லாமே பண்ணிட்டு இருக்கணும். சரிங்களா? ஓகே. கிளியரா? புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம டிஃபரன்ஸ் வச்சு படிக்கணும். ஓகே. ஓகே.
சரி, நான் இந்த ரெக்கார்டிங் இப்ப ஸ்டாப் பண்றேன். ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க. நான் இன்னொரு ரெக்கார்டிங் போடுறேன். இன்னொரு டாபிக் எடுக்கிறதுக்கு. சரியா? 2 ரெக்கார்டிங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போதைக்கு ரெக்கார்டிங் Okay, sir. ஸ்டாப் பண்றேன். ஒரு 5 மினிட்ஸ் நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே சார். ஒரு